it's easy for us to trust what we hear. It's easy for us to trust what we see. It's easy for Christians today to trust what they know, but it's difficult for them to trust God. சில நேரம் நான் பார்ப்பதை ஈஸியாக நம்பிடுறேன், நான் கேட்டதை ஈஸியாக நம்பிடுறேன், எனக்கு தெரிந்ததை நான் ஈஸியாக நம்பிடுறேன். ஆனா கர்த்தரை நம்புவதற்கு எனக்கு கடினமா இருக்கு. ரிவ்யூஸே போய் படிக்கிறோம், போட்டுப்பாங்க வெரி நைஸ் ஃபுட், அதை பார்க்குறோம், அதை நம்புறோம். ரைட், இவங்க சொல்லியிருக்கிறாங்களே. It's easy for Christians to trust and believe someone they don't know. இன்னைக்கு வலைத்தளங்களில் சோஷியல் மீடியால யாரோ ஒருவன் சொல்வதை ஈஸியா நம்பிடுறோமே. எவனோ ஒரு ரிவ்யூ போட்டிருக்கிறான், அவன் சொன்னதை அவளை ஈஸியா நம்பிடுறோம். எஸ், கூகுள் மேப் அவளை ஈஸியா ட்ரஸ்ட் பண்றோம், அவளை ஈஸியா நம்புறோம். உங்களுக்கு தெரியாதவன், எனக்கு தெரியாதவன் கொடுத்த ஒரு ரிவ்யூ நான் நம்புறேன். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் சொன்ன இடம், இந்த இடத்துல போனா உங்களுக்கு சரியாகும், யாரோ சொன்னதை நான் நம்புறேன். somebody's word, somebody's opinion, somebody's idea, யாரோ கொடுத்த ஒரு ஐடியாவை நான் நம்புறேன்ப்பா. ஆனா கர்த்தருடைய வசனத்தை நம்புவதற்கு நான் தயங்குவது ஏன்? Why it is difficult for me to trust God and depend on God? It has become that of a Christian life. We easily trust a review we find online. நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன்ல ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு நான் நம்பி நான் போறேன் அந்த இடத்துக்கு. இட்ஸ் ஈஸி, so easy, we don't double check anything. யாரோ சொல்ற ஐடியா, யாரோ சொல்ற ஒப்பீனியன்ஸ், ஓகே கேட்டலாமே, வெரி குட், நல்லா இருக்கு, ரைட். We are human, that is human tendency. I'm not saying that is a sin, it is wrong, but all the more if we can trust all these things, if we can put our trust in these things, why not we put our trust in what the word of God says? Why not we put our trust in what God has promised? Why don't we put our trust in what God is about to do in your life? Hallelujah.